வெல்கம் ஃபேமிலி. தமிழ் ட்ரேடிங் ப்ராஃபிட் இந்த யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலில் நம்ம க்ரூட் ஆயிலில் இன்றைக்கி வந்து ஒரு என்ட்ரி வந்து எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னால் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் வந்து என்ன நடந்திருக்கு, வேர்ல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, இது நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் எந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக ஃபண்டமெண்டல் ப்ளஸ் டெக்னிக்கலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெக்னிக்கலாக பார்க்குறப்ப க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் தான் இப்போ ட்ராவல் ஆகிட்டுருக்கு. மேலே ஒரு டாப்பில் இந்த ட்ரெண்ட் லைனும் கீழே இந்த ட்ரெண்ட் லைனும் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இன்கேஸ் ஆஃப் மார்க்கெட் வந்து இந்த பாட்டம் ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆயிடுச்சுன்னா ஒரு டவுன்ஃபாலை வந்து எதிர்பார்க்கலாம். ஐ மீன் இந்த ஏரியாவில் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் ஆஃப் அப்பில் போச்சுன்னா இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக தெரியும் மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஆச்சுன்னா கேப் ஃபில்லிங் ஆகிறதுக்கு ரொம்பவுமே ட்ரை பண்ணுன்ட்டு. எஸ்டர்டே வந்து கேப் டவுன், ஹியூஜ் கேப் டவுன், அண்ட் டுடே வந்து கேப் ஃபில்லிங் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு வந்து சஸ்டெயின் பண்ணி மேலே போகுதா இல்லை கீழே வருதான்னு சொல்லி நம்மளால் இந்த டெக்னிக்கில் வச்சு பார்க்க முடியாது. ஏன்னா க்ரூட் ஆயில் பியூர் ஃபண்டமெண்டல் ப்ளஸ் டெக்னிக்கலில் வந்து மூவ் ஆகுது. அண்ட் இதில் 80% இப்போ ரீசன்ட் டேஸில் 80% ஃபண்டமெண்டலாக தான் வந்து க்ரூட் ஆயில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக இதுதான் இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து மேலே இருக்குது. அண்ட் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 1 2 3 4 இங்கே 5 வரும், கண்டிப்பாக வந்து தான் மேலே போகும். ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இன்றைக்கி இன்ட்ராடேல இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிஸ்டன்ஸை. ஸோ ஃபண்டமெண்டல் நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் க்ரூட் ஆயில் மார்க்கெட் வந்து நிறைய அப் அண்ட் டவுன் வந்து நியூஸஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னால் ஒரு பிக் நியூஸ் வந்து என்னென்னா, நேற்று வந்து சீஸ்ஃபயரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்பிட்வீன் US அண்ட் ஈரானுக்குள்ளே ஒரு 45 days வந்து நம்ம வந்து ரெண்டு கண்ட்ரியுமே வந்து வார் வேண்டாம், போர் வந்து எதுவுமே வச்சுக்கணும் வேண்டாம்னு சொல்லி மியூச்சுவலாக வந்து ரெண்டு கண்ட்ரியுமே வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க. இதனால் பேனிக்கில் இருந்த க்ரூட் ஆயில் சடனாக ஒரு 20% மேலே விழுந்ததை நம்மளே வந்து பார்த்தோம். எஸ்டர்டே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபால் இருந்தது. பட் அந்த ஃபாலை வந்து நீங்கள் ரெக்கவரி பண்ணுற மாதிரி மார்க்கெட் வந்து மேலே போய்கிட்டு இருக்குது. இது ஒரு ஷார்ட் டேர்ம் வந்து ஒரு ரெக்கவரின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு வந்து, ஏன்னா இது முழுமையாக வந்து இந்த ரெண்டு கண்ட்ரியுமே வந்து அந்த வாரை வந்து நிப்பாட்டலை. ஏன்னா ஸ்டில் வார் நிப்பாட்டாமல் இருக்கிறதுக்கு காரணம் ரெண்டு ரீசன் வந்து என்னென்னு சொல்லலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்னுமே அந்த ஹார்மோஸ் அந்த நீரிணைப்பு இருக்குது பாருங்கள், 50% மோர் தென் 50% வந்து இந்தியாவுக்கு இந்த சைடு மிடில் ஈஸ்ட்லேருந்து தான் வாங்கிட்டுருக்கோம். நம்ம பிக் கண்ட்ரி சைனா, இங்கே இருக்கிற ஜப்பான், ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி கண்ட்ரியுமே மோஸ்ட்லி இந்த ஏரியாவிலேருந்து தான் வந்து நம்ம ஷிப்பானது ஆயிலை வந்து நமக்கு வந்து ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஸ்டில் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ட்ராவல்ஸ் த்ரூ தி ஆயில் ப்ராத் இந்த ஹார்மோஸில் ஸ்டில் வந்து சீஸ்ஃபயர்னாலுமே ஸ்டில் வந்து பிளாக்கில் தான் இருக்குது. அதை இன்னும் திறந்து விடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. செகண்ட் வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்தியன் ரூபி நம்ம வந்து டாலரில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் டாலருக்கு அகைன்ஸ்டாக நம்ம இந்தியன் ரூபி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு டவுன் ஆகிட்டுருக்கு. அது ஒரு வீக் டாலரோட பவரையும் இந்தியன் ரூபியோட வீக்கையுமே வந்து நமக்கு வந்து காட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு பேனிக் மோடில் தான் வச்சுருக்கு. அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி 54% நம்ம மோர் தென் 54% வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இந்த மிடில் ஈஸ்ட்டு அந்த ஸ்டேட் ஆஃப் ஹர்மோஸ் அந்த நெக் வழியாக தான் நமக்கு வந்து சப்ளை ஆகிட்டுருக்கு. அது ஸ்டில் வந்து மார்க்கெட்டை வந்து ட்ரபிள் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுதான் ஃபண்டமெண்டல் நியூஸஸ். ஸோ லெட் சம்மரைஸ் த ஃபண்டமெண்டல் நியூஸை வந்து நம்ம பார்க்குறதுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீஸ்ஃபயர் தான். அது வந்து மார்க்கெட்டை ஒரு ஷார்ட் டேர்மாக வந்து டவுன்ஃபால் வந்து கொண்டு வந்திருக்குது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹர்மோஸ் அந்த ஏரியாவை ஸ்டில் வந்து பிளாக் இருக்கிறதுனால இன்னுமே டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் ரூபி வந்து டாலருக்கு அகைன்ஸ்டாக வந்து வீக்காக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து மிக்ஸ்டு ஒப்பீனியன் தான் இருக்குது. நேற்று மார்க்கெட் டவுனாக இருக்குது, பட் ஸ்டில் வந்து நமக்கு டிமாண்ட் இருக்குது. கப்பல்லாம் அந்தளவுக்கு இன்னும் பேச்சஸ் வந்து வரல. அண்ட் தேர்டு வந்து டாலர் வந்துமே வந்து வீக்காக தான் இருக்குது. அது ஒரு நல்ல சைன் இல்லை. ஸோ ஃபோர்த் வந்து இன்வென்ட்ரி டேட்டா என்னென்னா, அவங்ககிட்ட எவ்வளோ வந்து
ஒரு கொள்ளருப்பு இருக்குது, எவ்வளோ வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க, எவ்வளோ வந்து கொடுக்கலாம், எவ்வளோ ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லி ஒபாக் கண்ட்ரி வந்து அவங்க டேட்டா வந்து ரிலீஸ் வாங்க. ஒபாக் ப்ளஸ் கண்ட்ரி, அப்புறம் மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற ஆயில் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒரு ஒபாக்குன்னு ஒரு ஃபார்மேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓபிஇசி அவங்க வந்து சொல்லி டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எங்ககிட்ட இவ்வளோ இருக்குது, நாங்கள் இவ்வளோ சப்ளை பண்ணுறோம், ஃப்யூச்சர் என்னன்னு சொல்லி பண்ணுவாங்க. இதை வந்து ஃபோர்காஸ்ட் வந்து பண்ணுவாங்க. சில மார்க்கெட்டர்ஸ் வந்து ஃபோர்காஸ்ட் வந்து பண்ணுவாங்க, இதுதான் அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரீவியஸ் வந்து 5.5 பாசிட்டிவில் இருக்குது, நெகட்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட்டில் -1 வந்து இருக்குது. பட் அதையுமே தாண்டி ஆக்சுவலாக 3.8 வந்து நிறைய சப்ளை தான் இருக்குது தவிர டிமாண்ட் இல்லைன்னு சொல்ல வருது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ரெட் சைன் தான் இருக்குது. இது வந்து நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எவ்ரி வெனஸ்டே வந்து நமக்கான க்ரூட் லிமிடெட் டேட்டா வந்து கிடைக்கும். ஸோ இதோட சைனுமே நமக்கு சப்ளை அதிகமாக இருக்கிறதுனால நேற்றுமே மார்க்கெட் விழுந்ததை நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ டெக்னிக்கலாக போய்க்கலாம். கைஸ், நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. நான் இதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட நான் காட்டியிருந்தேன், இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அப்படியே ஆக்ட் ஆச்சுன்னா இங்கே மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து பவர்ஃபுல் ரெசிஸ்டன்ஸ். இதை பிரேக் பண்ணாத வரையா மார்க்கெட் அப் ட்ரெண்டுன்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. அண்ட் டவுன் ட்ரெண்டுக்குமே இங்கே வந்து பாருங்கள், 5th டைம் இந்த ரிஜெக்ஷன் வந்து எடுத்திருக்கு. கீழே போகுமாலாம் வந்து பார்க்கலாம். அண்ட் நானுமே இன்றைக்கி ஒரு என்ட்ரி வந்து எடுக்கலான்னு பார்த்துருக்கேன். என்னோடய செட்டப் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து என்ட்ரி எடுப்பேன். கைஸ், நான் 9300 புட் ஆப்ஷனை வந்து நான் வந்து பை பண்ணியிருக்கேன். ஸ்ட்ராட்டஜி படி இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து கிராஸ் ஆச்சுன்னா ஒரு புட் ஆப்ஷன் வந்து எடுக்கலான்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஒரு சின்ன ஸ்கேல்பிங் வந்து பண்ணலான்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். அதுபடி பண்ணலாம். ஸோ இப்போ வரை நான் ப்ளஸில் தான் இருக்கேன். ஸோ இதுக்கான நான் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5K. ஸோ நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க MCX மார்க்கெட்டில் வந்துட்டு நம்ம நிறைய அமௌண்ட் இருந்தால் தான் முடியும்னு சொல்லி. பட் நீங்களே லைவாக பார்க்கலாம். நான் யூஸ் பண்ண மார்ஜின் வந்து 5,900 rupees தான் இந்த 9,300 புட் ஆப்ஷனுக்கு. ஓகே, பார்க்கலாம் எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் கீழே விழுன்னு சொல்லி. ஷார்ட் டர்மாக ஸ்கேல்பிங் பண்ணுற மாதிரி தான் நான் ஒரு ஐடியாவில் இன்றைக்கி நான் வந்திருந்தேன். பெரிய ஒரு செட்டப் இல்லை. அண்ட் மோரோவர் நான் என்னை பற்றி சொல்லணும்னா, நான் ஒரு 9 to 5 சொல்ல முடியாது, 9 to 6 ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி தான். என்னோடய ஃப்ரீ டைமில் ஈவினிங்கில் நான் MCX மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் தென் வந்து நேச்சுரல் கேஸ் வந்து நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். கைஸ், மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் தான் இருக்குது. ப்ராஃபிட் போச்சு, மைனஸ் போச்சு. என்னோடய ஸ்டாப் லாஸை வந்து நான் இந்த ஏரியாவில் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு டார்கெட் அண்ட் செகண்ட் டார்கெட் ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்கும். ஏன்னா இங்கே ஓவரால் இந்த பாக்கெட் ஆர்டரை வந்து நிறைய பேர் எடுப்பாங்க. அண்ட் மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சுன்னா இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இருக்கும் அண்ட் செகண்ட் டார்கெட் இருக்கும். ஸோ வந்து பார்க்கலாம். நான் க்ரூட் ஆயில் மினி வந்து நான் எடுத்திருக்கேன் கைஸ். க்ரூட் ஆயில் மினி லாட் வந்து நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. என்னோட மார்ஜின் வந்து கம்மின்னா, ஸோ மினி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குவான்டிட்டி வந்து 10 தான். க்ரூட் ஆயிலோட லாட் வந்து பார்த்திங்கன்னா 100 rupees இருக்கும் ஆப்ஷனை பொறுத்தவரை. நான் மினி எடுத்ததுனால இந்த எம்என் சிம்பிள் இருக்குது பாருங்கள். ஸோ க்ரூட் மினி, க்ரூட் ஆயில் இந்த 2 ப்ராடக்ட் இருக்குது. நேச்சுரல் இருக்குது, நேச்சுரல்ஸில் 2 ப்ராடக்ட் இருக்குது. கோல்டில் ஒரு 3 ப்ராடக்ட் இருக்குது. ஸோ MCX மார்க்கெட்டில் நீங்கள் வெப்சைட்டில் பாருங்கள், நிறைய ப்ராடக்ட் இருக்குது. பட் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த MCX மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா லிக்விடிட்டி தான். அண்ட் நீங்கள் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் மாதிரி வந்து லிக்விடிட்டி வந்து இதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அண்டு நான் யூஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா 5,000 இந்த கேபிட்டல், 7,000 கேபிட்டலில் எனக்கு ஒரு ப்ராஃபிட், ஒரு டீசெண்டான ஒரு 300 rupees to 200 to 300 rupees கிடச்சால எனக்கு போதும். ஏன்னா நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். இன்றைக்கி லைவ் ட்ரேடிங் பண்ணுறதுனால எல்லா கேபிட்டலையும் போட்டு ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் காமிக்கிறது நம்மளோட இன்டென்ஷன் இல்லை. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது, நம்மளோட செட்டப் எப்படி இருக்குது, நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, இதுதான் இங்கே மேட்டர். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு மேலே மிகப்பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் காலில் வந்து மார்க்கெட் ரொம்ப இந்த ஏரியாலாம் போச்சுன்னா இது இங்கே வரை போகும், வந்து பார்க்கலாம். அண்ட் ஸ்டாப் லாஸ் இங்கே வந்து நான் செட் பண்ணியிருக்கேன்.
நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 9300 கால் ஆப்ஷனில் இந்த 674 அண்ட் 541 தென் 435 ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். அண்ட் இந்த 9000 புட் ஆப்ஷனில் உங்களுக்கு இந்த 498 ப்ளஸ் இந்த 602 அண்ட் 607 இதுதான் ஒரு மிகப்பெரிய வந்து ஆக்ட் ஆகும். எனக்கு 150 rupees வந்து போச்சு. தென் சடன் வந்து ஒரு சைட்வேஸில் இருக்க மாதிரி இருக்குது. ஆப்ஷனை பொறுத்தவரை உங்களுக்கு டைம் வேல்யூ ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களோட ப்ராஃபிட் வந்து டிகே ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இங்கே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆப்ஷனில். நம்ம பார்க்கலாம், நான் நிறைய அமௌண்ட் வந்து இதுக்காண்டியே ஸ்பெண்ட் பண்ணி சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஆப்ஷன்லாம் பண்ணாமல் டைரெக்டாக ஃப்யூச்சர்லேயே வந்து இறங்கிடலான்னு சொல்லி. கைஸ் ஒரு சின்ன ஒரு மார்க்கெட் விழுற ஒரு சைனில் தான் இருக்குது. கைஸ் நம்ம சொன்ன மாதிரி 9300 கால் ஆப்ஷனை எக்ஸாம்பிளுக்கு நான் 500 rupeesக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ அதோட வேல்யூ வந்து 500 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அது 2 சினாரியோ வந்து நடக்கலாம். இங்கே 500லேருந்து மேலே போய் 600 போகலாம், இல்லைனா 400 போகலாம். நான் வந்து எவ்வளோ அதை வந்து ஒரு 6000 rupees வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ சினாரியோ 1 500 rupeesலேருந்து 600 rupees வந்து மார்க்கெட் மேலே போகுது. 100 பாயிண்ட்ஸ். எனக்கு ஈச் பாயிண்ட் 500 1 போச்சுன்னா எனக்கு வந்து 10 rupees ப்ராஃபிட், 2 போச்சுன்னா 20 rupees ப்ராஃபிட். அப்போ 100 பாயிண்ட் போச்சுன்னா இன்ட்டு 10 போட்டு எவ்வளோ கிடைக்கும்? எனக்கு அவ்வளோ ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த க்ரூட் ஆயிலோட மினி ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. வாங்க நம்ம டெக்னிக்கலாக மார்க் சார்ட்டில் வந்து என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்க்கலாம். கைஸ் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டார்கெட்டு மேலே போயிட்டுருக்கு. ஸ்டாப் லாஸ் வந்து நான் ட்ரையல் பண்ணி மேலே கொண்டு போயிட்டுருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து அச்சீவ் ஆக போகுது. கைஸ் மேலே போயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு கைஸ். சொன்ன மாதிரி நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம்னா 5000 வச்சு நம்ம க்ளோஸ்டு எங்கே என்ட்ரி எடுத்திருந்தோம் அண்ட் க்ளோஸ்டு பொசிஷன். இன்றைக்கி வந்து 270 rupees வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். பரவாயில்ல கைஸ், நான் 5000 வச்சு 300 தான் என்னோடய டார்கெட்டாக இருந்துச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும். நான் ஒரு ஸ்கேல்பிங் தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். எக்ஸாக்டாக நம்ம சொன்ன லெவல் வந்து இப்போ இதுக்கு மேலே நான் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நான் ஏன் கொஞ்சம் வேகமாக க்ளோஸ் பண்ணேனான்னு சொல்லி உங்களுக்கே புரியும். ஏன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு பேனிக் ஆகிற மாதிரி என்னோடய லெவல்ஸ் இருக்குது. கரெக்டு. ஸோ நான் ஆல்ரெடி இந்த க்ரீன் ஏரியா பாருங்கள், நான் உங்கள் முன்னாலே தான் நான் இதை போட்டிருந்தேன். ஸோ இந்த ஏரியா ஸோ நான் என்ட்ரி எடுத்து இந்த லெவல் வரையும் நான் வச்சுருந்தேன். நான் ஒரு மினிமம் குவான்டிட்டியில் தான் ப்ளே பண்ணியிருந்தேன். அண்ட் டுடே வந்து நான் ஃபுல் டயர்டு கைஸ். என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு என்னோடய எய்மே பெர் டே 500 rupeesலேருந்து ஒரு 1000 rupees டெய்லி ஏர்ன் பண்ணிட்டு 300 rupees ஆப்வியஸ்லி ஓகே. அப்கமிங் டேஸ்லேயும் நம்ம வந்து ரெக்கவரி பண்ணுவோம், நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த ஏரியா ஸோ அவுட் ஆஃப் த கண்டென்ட் போயிட்டு நினைக்கிறேன். இந்த ஏரியா வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த அளவு கண்டிப்பாக சஸ்டெயின் ஆகும், இல்லை கீழே கூட வரலாம். இதை தாண்டி ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம செகண்ட் டார்கெட் 697 வந்து நடக்கும். நான் அதே மாதிரி கால் ஆப்ஷனில் இங்கே வந்து பாருங்கள், இந்த லெவல்ஸ் வந்து பாருங்கள். ஐ மீன் இந்த ஏரியா ஆல்ரெடி நான் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து போட்டிருந்தேன். எக்ஸாக்டாக இங்கே மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிட்டுருக்கு, இங்கே பவுன்ஸ் பேக் ஆகிட்டுருக்கு. நம்மளோட ஃபியூச்சர் சார்ட்டில் என்ன நடக்குன்னு வந்து அதையும் வந்து பார்த்துடலாம். கைஸ் இன்னுமே மார்க்கெட் கீழே விழ நிறையா வாய்ப்பு இருக்குது. பரவாயில்ல, நம்ம க்ளோஸ் பண்ணது ஓகே தான். ஏன்னா ஸ்ட்ராங் வால்யூம், செல்லிங் வால்யூம் வித் ட்ரெண்ட் லைன், தென் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ட்ரேடர்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் நல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்ணி கீழே விழுந்துகிட்ருக்கு. நான் இந்த ஏரியாலே நான் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து மேலே ஆக்ட் ஆகிட்டுருக்கு.
அண்ட் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கீழே தான் விழுந்துக்கிட்டு இருக்கு மார்க்கெட். நம்மளோட ஆப்ஷன் ப்ரைஸை வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஆப்ஷன் ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டோட ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டு செகண்ட் டார்கெட் நோக்கி போயிட்டுருக்கு. அண்ட் கால் ஆப்ஷன்லையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டார்கெட் 1 வந்து அச்சீவ் பண்ணிகிட்ருக்கு அண்ட் டார்கெட் 2 வந்து கீழே போயிட்டுருக்கு. ஸோ கால் ஆப்ஷனில் மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா புட் ஆப்ஷனில் மார்க்கெட் கண்டிப்பாக மேலே ஏறி தான் ஆகணும். ஓகே, ஸோ புட் ஆப்ஷனில் இங்கே வந்து பாருங்கள் மார்க்கெட் மேலே அழகாக வந்து மேலே ஏறிக்கிட்டுருக்கு. நான் இந்த ஏரியாவில் க்ளோஸ் பண்ணியிருந்தேன். இன்கேஸ் ஆஃப் நான் இங்கே வரை வச்சுருந்தேன்னா எனக்கு 500 to என்னோடய 400 to 500 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணியிருக்கலாம். இங்கேருந்து போனதுக்கே நான் வந்து 270 ரூபீஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து போச்சுன்னா கரெக்டாக ஒரு 400 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் வந்து இருந்திருக்கலாம். பட் நான் இன்றைக்கி ஸ்கேல்பிங் பண்ணுற மைண்ட் செட்டில் தான் இருந்திருந்தேன். பட் நம்ம ஸ்ட்ராட்டஜி எந்தளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் நல்லாவே விழுந்துக்கிட்டு இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான். ஸோ நல்ல நைஸ் மூவ் கைஸ். இதை கேப்சர் பண்ணியிருந்தாலே நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கலாம்.